பாஜக தனியாக நின்று 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்று வெற்றி பெறும் அப்படி என்றால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? 10 ஆண்டு திமுக இருக்கும்னா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக போயே ஆக வேண்டும் என்றால் அதற்குண்டான உத்திகளை தயார் பண்ணும். அமித்ஷாவை விட இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களை யாரும் இருக்க முடியாது. அவரை மாதிரி நான் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல 2014 எங்கிட்ட உத்தவ் தாக்கரே போன் பண்ணிருக்காரு, சார் அமித்ஷா எங்க இருக்கார் சார், என்னால பார்க்கவே முடியல. அவர் மாத்துங்கால ஒரு சின்ன வீட்டுல இருந்தார் அந்த சமயத்துல. அங்க இருந்துதான் அந்த யுத்திகளை கையாண்டு பாஜக நம்பர் 2 பார்ட்டியா இருந்தது, சிவசேனா நம்பர் 1 பார்ட்டியா இருந்தது. அப்படியே மாற்றினார் அமித்ஷா. இன்றைக்கு பாஜக மகாராஷ்டிராவை கைப்பற்றி இருக்கின்ற காரணம் அன்னைக்கு அவர் எடுத்த யுக்தி. அதனால அவருக்கு தெரியும் இது எப்படி. அவர் அதாவது சில பேருக்கு அந்த அஷ்டாவதானி என்று கூறுவார்கள், எல்லா விதமான திறமையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு திறமை உள்ளவர் தமிழ்நாட்டை கையில் எடுத்திருக்கிற நம்பிக்கையோட இருங்க. அண்ணாமலையும் அவருக்கு ஒத்துழைப்பார். ஏன்னா அண்ணாமலையும் என்னுடைய ஃப்ரெண்ட், அவரோட நான் பேசிக்கிட்டு தான். அதனால அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக நீங்களாக நினைப்பவர்கள் அது பாஜகவினுடைய முடிவு. அண்ணாமலையும் பாஜகவும் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர அண்ணாமலையினுடைய அவரை கலக்காத இதை எதிர்க்கல. ஏன்னா காரணம் என்னவென்றால் பாஜகவால் மாத்திரம் தனியாக தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்கிற நிலைமை இருப்பதனாலையும் எடப்பாடி எந்த விஷயத்திலையும் பாஜகவோட நெருங்கக்கூடாது என்று 2024 எடுத்த முடிவை அவர் மாற்றிக்கொண்டு பாஜகவுடன் ஒத்துழைக்க வந்திருப்பதால் தான் இன்றைக்கு நாம திமுகவை வீழ்த்த முடியும்.